பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். யோசேப்பு வாழ்க்கையில தன் சகோதரர்கள் செய்ய நினைத்து என்ன தெரியுமா? இவனை கொன்று ஒரு குழியில், இந்த குழியில போட்டுட்டு ஒரு மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், எப்படி நிறைவேறும்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன. இன்னொருத்தன் சொன்னா, இவனை கொல்றதுனால என்னடா லாபம்? இவனை வித்து காசாக்குனா அதாவது 10 பைசா ஆகும். உடனே அவனை விற்று எகிப்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படி கொண்டு போன யோசேப்பு யார்ட்டையா சொல்லி அழுதானா? நான் என்ன குற்றம் செஞ்சையா, என்ன தவறு செய்தையா, ஏன் எனக்கு தனிமை? அவன் தனிமையில போனா யாரை நோக்கி தான் பாடியிருப்பான்? கர்த்தரை நோக்கி தான் பாடிருப்பான். ஏன்னா அவனுக்கு எந்த சொந்தமும் துணை இருந்ததில்லை. யாரும் ஆறுதல் சொல்ல ஒருத்தர் கிடையாது. ஏன்னா அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும், தனிமை பாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை பாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் ஐயா, மனிதர் உலக மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழத்தான் செய்பவரே, மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, உன்னாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உன்னாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உள்வை உள்ளவனே, உள்வை உள்ளவனே, என்றும் நன்மைகள் செய்பவனே, என்றும் நன்மைகள் செய்பவனே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லாம் எடுத்துருப்பீங்க. ஆதியாகமம் 39:1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்துக்கு அவன் போல, ஆனா என்ன செய்யப்பட்டான்? கொண்டு போகப்பட்டான். ஏன்? தன் சகோதரர்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, இவனை கொன்னு குழியில் ஓட்டு என்ன லாபம்? இவன் ரத்தப்பழி தான் நம்ம மேலே இருக்கும். அதுவும் இல்லை, நம்ம சகோதரன் சொந்த மாம்சம் கொன்னோன்னு ஒரு பேர் வரும். என்னத்துக்கு? இவனை விற்றுவிட்டோம்னா அப்பா கேட்பாரு. அப்பா கேட்டான்னப்பா
அப்பாவை ஏமாத்திருக்க தெரியாதா? சாதாரணமாக நம்ம அப்பா யார்? ஏற்கனவே அண்ணா ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பிடுங்கினவர் தானே. எனக்கு அன்பானவர்களே, இவங்க அப்பா யார்? யாக்கோபு யார்? ஏசாட்டிருந்து ஆசீர்வாதத்தை பிடுங்கினவர் தானே. பயத்தாங்குழு கிண்டிக்கிட்டு நான் வாங்கிட்டு பசியோடு வந்தவுடனே இந்த கூழில் கொஞ்சம் கொடு. தாரேன், தரமாட்டேன்னா சொன்னேன், தாரேன். ஆனால் என்ன செய்யணும்? உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு வித்து போட்டு வித்து. அதை விட அம்மாட்ட அப்பா ஆசீர்வாதம் பண்ண போகிறாரு. அம்மா சொன்னாங்க, டேய் இங்கே வா, உங்கள் அண்ணன் ஆசீர்வாதத்தை வாங்கிடுவான்டா. அவன் வனத்தில் போய் வேட்டையாடி அங்கேருந்து நல்லா ஏதோ பிடிச்சிட்டு வருவான், சமையல் பண்ணி கொடுத்தா அப்பா அவனை ஆசீர்வாதம் பண்ணிடுவார். நான் சொல்கிறத கேளு, ஓடி போய் நீ ஒப்பாட்ட முந்திக்கோ, மந்தையில் உன்னை பிடிச்சிட்டு வா, நான் சமையல் பண்ணி தரேன். ஒப்பை தின்னு கட்டவன் நல்லா தெரியும், எனக்கு போட்டிருக்கல, இத்தனை வருஷம் பொங்கி போட்டிருக்கல தெரியாதா? போய் கொண்டு வா, நான் சமையல் பண்ணி தரேன். அவங்ககிட்ட, ஆமா வயதான காலம், கண்ணு தெரியாட்டாலும் தொட்டு பார்த்துருவாரம்மா. தொட்டு பார்த்தா என்ன? அவன் சபிச்சா அந்த சாபம் ஏன் மேலே வரட்டும், நீ போப்பா, நான் சொல்கிறத மட்டும் கேளுன்னு சொல்லி போய் கடைசியில் அப்பா 2 கண்ணு தெரியாமல் இருந்தவர், முதிர் வயதில் பார்வை குறைஞ்சிருந்தவர். அவரே கேட்குறாரு, சத்தமோ ஆதியாகமம் 27 வாசிக்கிறோம், சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ யாருடைய கைகள்? ஏசாவின் கைகள். ஏன் சொல்றாரு? தோலை போட்டு மூடி வச்சிருக்கான். நாமளும் இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை மூடி வச்சிருப்போம். கர்த்தர் திறப்பானாலும் எங்கே போவோம்? ஐயா, வேதம் நீங்கள் சொன்னதை மறந்துடக்கூடாது. லூக்கா 12:2 வாசிக்கிறோம், அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியரங்கமாகாத மறை பொருளும் இல்லை. ஒரு நாள் நீ தனிமையில் செய்யலாம். தாவீதுக்கு சொல்லப்பட்டது 2 சாமுவேல் 12:12 நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன். கர்த்தருடைய நீதி தவறாது. ஆனா அவர் தீமைக்கு தீமை செய்கிறவர் அல்ல, தீமையை என்ன செய்கிறவர்? நன்மையாய் மாற்றுகிற தேவன். அநேக நேரம் நமக்கு அவர் தெரியறதில்லை. அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணர். அநேக நேரம் நமக்கு தான் தீமை செய்கிற எண்ணம் உண்டு. ஏன்னா மனுஷ வாழ்க்கையில் மிதிச்ச இடத்துல கூட புல் முளைக்காது, தெரிஞ்சுக்கோங்க. நல்லா புல் முளைச்சிருக்கும், 2 நாள் மனுஷன் போய் நடந்தானா என்ன செய்யாது? அந்த இடத்துல இருக்கிற புல் கூட போயிடும். அவ்வளோ பரிசுத்த மனுஷன். இந்த மனிதனைத்தான் தேடி இந்த பூமிக்கு வந்தார். இயேசு தேடி வந்தார், என்னை தேடி வாழ வைத்தார். இயேசு தேடி வந்தார், என்னை தேடி வாழ வைத்தார். தேடி வந்த தெய்வம் ஐயா, உன்னை என்னை தேடி இந்த பூமிக்கு உன் பாவத்தை ஏன் பாவத்தை சுமக்கிறதுக்கு, உன் சாபத்தை ஏன் சாபத்தை மாற்றுவதற்கு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற கலாத்தியர் 3:13 அவர் சாபமானார். நமக்காக சாபங்களை ஏற்றுக்கொண்டார். சாபத்தை போக்கிவிட்டார், பாவங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகிறேன். பாருமே, அந்த சாபத்தை தீக்கிறதுக்கு அத்தனை பேருடைய பாவத்தையும் அவர் மேலே போட்டாங்க. எப்படி மோசையை கொண்டு போய் கம்பை போட்ட உடனே அது சர்ப்பமாக மாறி அந்த மந்திரவாதியுடைய சர்ப்பத்தெல்லாம் விழுங்கி எப்படி அந்த விஷத்தெல்லாம் முறிச்சதோ, அதே போல் இயேசு நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் மேல் சுமந்து அத்தனையும் ஆசீர்வாதம் மாற்றிட்டார். ஆனால் மாற்றின மனுஷன் தீமை செய்கிறதுக்கு தான் என்ன செய்கிறான்? அதிகமாக விரும்புகிறான். தெரிய மாட்டேங்குது, தீமை உன்னை தண்டிக்கும். மறந்துடாதீங்க. யார் செஞ்சாலும் சரி, நீ செஞ்சாலும் சரி, நான் செஞ்சாலும் சரி, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல். இது படிக்கும்போது வள்ளுவன் எழுதின குறள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அதே வள்ளுவன் இன்னொரு பக்கம் சொன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்து விடல். அதுதான் தேவனுடைய சித்தம்.
உனக்கு அடாத காரியத்தை செஞ்சா கூட அதை நன்மையாய் மாற்றி விடுகிற தேவன். எகிப்துக்கு யோசேப்பு என்ன செய்யப்பட்டான்? கொண்டு போகப்பட்டான். கொண்டு போகப்பட்டான். அங்கே நடந்த தீமை உங்களுக்கே தெரியும். செய்யாத குற்றம், அவமானம், போஸ்கோ வழக்கு இன்னைக்கு தான் அடிக்கடி நடக்குது. எங்கே பார்த்தாலும் என்ன செய்யுது? போஸ்கோ வழக்கில் ஸ்கேவெஞ்சராக ஒர்க் பண்ணுற பெண்ணிட்ட கூட பாலியல் சீண்டல் வச்சுருக்கான்னு சொல்லி தொலைக்காட்சி கேவலமாக இருக்குது நாட்டில் கேட்கும்போது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் சின்ன குழந்தை, நேற்று கூட வந்து சின்ன குழந்தை முட்டாய் வாய்ந்தாரன்னு கொண்டு போய் பாலியல் சீண்டல் வச்சாலும். எனக்கு கண்பானுடைய கடைசி காலத்தில் மனிதர்கள் எப்படி இல்லாமல் போயிடுவாங்க. அதனால தான் கர்த்தர் நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கார். ஐயா வந்திருப்பா வந்திருப்பா. வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. சாத்தான் கள்ளத்தில் போரிட ஜெபவீரனாய் திகழவா. சாத்தான் கள்ளத்தில் போரிட ஜெபவீரனாய் திகழவா. இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் பொல்லாதது. உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது. உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் பொல்லாதது. உன்னை கர்த்தர் அழைக்கிறார். என கண்வாளை எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட இடத்துல தான் பாவம் செய்கிறது கூட இழுக்கப்பட்டான். அந்த அதிகாரத்தை உட்காந்து படித்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். இழுக்கப்பட்டாலும் தன்னை காத்து கொண்டவன் யோசேப்பு. அவன் தாங்க சொல்கிறான் இந்த வார்த்தையை. என்ன சொல்கிறான்? சகோதரர்கள் வந்திருக்காங்க, அப்பா இறந்து போயிட்டாரு. அப்பா சொல்ல சொன்னான்னு இவங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. மிக அழகா நமக்கு யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். ஏன் சொல்றாரு தெரியுமா? அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பாருங்க. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும். சொல்றவன் யாரு? செஞ்சவனே தான் சொல்றான். செஞ்சிருந்தாலும் அதான் செஞ்சிருக்கியல்ல. செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார். ஏன்னா நாங்க சொன்னா தெரிஞ்சு போகும். ஏன்னா அவனுக்கு தெரியும். ஏன்னா இவனை குழியில ஓட்டது யாரு? இப்ப பேசுறது யாரு? இவன் இவ்வளவு ஆனதுக்கு காரணம் யாரு? எல்லாம். ஆனா இவனை உயர்த்திட்டார் கர்த்தர், நன்மையா மாத்திட்டார். அதனால தான் உங்க அப்பா சொல்ல சொன்னார் பண்ணா. அவரோட பேசுறார். வாசிங்க. அவர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே. ஏன்னா அப்பா சாகும்போது சொல்லிட்டு போனார்னா உடனே ஐயோ எங்க அப்பா சொன்னாரோ அது கண்டிப்பா செய்யும். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தானே, அப்பா சொன்னார்னு செஞ்சிடணுமா? அப்பா சாகும்போது என்னிடையே வெடி போட்டு அடக்கம் பண்ணுறான் பாரு, வெடி போடுவான். ஆனால் அப்பா உயிரோடு இருக்கும்போது சோறு போட மாட்டான். அப்பா தூக்கிட்டு போகும்போது கொட்டு 7 கொட்டு வைப்பான். ஆனால் உயிரோடு இருக்கும்போது ஒரு சொட்டு கஞ்சி ஊற்றிருக்க மாட்டான். போகட்டும். எனக்கு கண்மார்களை சொல்ல சொன்னார்னா அப்போ உடனே யோசேப்பு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த இப்போ இதுக்கு நேரடியாவே சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா நாங்கள் செய்த துரோகம், நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள்
கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே. பரலோக தேவனே, பார்வோற்று ராஜனே, பரலோக தேவனே, பார்வோற்று ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே ஏசையா, அறிந்து கொள்ளாமல் வீணானதி. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதி. காலம் போன பின்னாடி கதறி பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் அந்த காலத்துல சொன்னாங்க, இது அழகா, காண பொழுது தீனில் காயம் மறைந்து போ, காலம் மீது கை நிலமதாக குணப்படு பாவி. தேவ கோபம் வருமேவி, இப்போ குணப்படு பாவி. தேவ கோபம் வருமேவி, இப்போ குணப்படு பாவி. கர்த்தரை நீ மறந்தாய், பாவ கற்பனையை துறந்தாய். கர்த்தரை நீ மறந்தாய், பாவ கற்பனையை துறந்தாய். பக்தி உண்மை தெரிந்தாய், பொல்லா பாவ வழி தெரிந்தாய். பக்தி உண்மை தெரிந்தாய், பொல்லா பாவ வழி தெரிந்தாய். புத்தி கெட்ட ஆட்டு குட்டியை ஓடிவா, புத்தம வைப்பதால் கத்தி அழைக்கிறார் குணப்படு பாவி. தேவ கோபம் வருமேவி, இப்போ குணப்படு பாவி. தேவ கோபம் வருமேவி, இப்போ குணப்படு பாவி. நேரத்தை விட்டுட்டு அப்புறம் போய் என்ன செய்யக்கூடாது. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. எனக்கு கண்வாளே இப்ப சொல்றாங்க, நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேணும். அவர் சொன்னார் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு ஏன்னா வேதம் சொல்லுதே, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. நீதிமொழிகள் 28:13 அப்படித்தான் சொல்லுது. நாங்க செஞ்ச துரோகம் சொன்ன உடனே வாழ்தான். ஐயோ, ஏன் சகோதரர்கள் தெரியாம செஞ்சுட்டாங்க. அப்பதான் இவன் பேசுறான். வாசிங்க. அழுது அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். இப்பதான் தரிசனம் நிறைவேறுது. யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். ஹலோ, நான் என்ன செய்வேன், உங்களுக்கு பதில் செஞ்சிருவேன், பயப்படாதீங்க. ஏன்னா நான் தேவன் இல்லப்பா. நான் தேவனா இருந்தா நீங்க செஞ்ச தீமையை நன்மையா மாற்ற முடியும். அதுக்கு ஒருத்தர் இருக்கார். நான் தேவன் இல்லை. எல்லா பேரும் கீழே விழுந்து கிடக்கையில எந்திரிங்க. நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே அநேகரை இப்ப உயிரோடு காக்கிறதுக்கு பஞ்ச காலத்துல யோசேப்பு நிற்கிறார். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில், பஞ்சம் தரும் விதவை வீட்டில், பானையில் எண்ணெயும் மாவு குறையவில்லை. பானையில் எண்ணெயும் மாவு குறையவில்லை. எனக்காக அவற்றை செய்கிறவரே, எனக்கு நீ பயமில்லை உலகில் இல்லை. எனக்காக யாவற்றையும் செய்ததினா, எனக்காக யாவற்றையும் செய்ததினா,
ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவே, ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவே. என்னத்தை உடுப்போம் என்று கவலை வேண்டாம், ஏறெடுத்து பார்த்திடுவோம் காட்டு புஷ்பத்தை. காட்டு புஷ்பத்துக்கு தேவன் கொடுத்து வைத்தார், காட்டு புஷ்பத்துக்கு தேவன் கொடுத்து வைத்தார். நம்மையும் கொடுத்து வைப்பதுண்மை அல்லவா, நம்மையும் கொடுத்து வைப்பதுண்மை அல்லவா. இப்ப சொன்னா பயப்படாதீங்கப்பா, நான் தேவன் இல்லப்பா, நான் மனுஷன்ப்பா. ஏன்னா மனுஷன் காலில் விழக்கூடாது. யோவான் சொன்னானே வெளிப்படுத்தின விசேஷத்துல, நானும் உங்களோட ஒரு ஊழியக்காரப்பா, எழுந்துரு. கொர்நேலியோ அப்போஸ்தலர் 10:25 அங்கே சொன்னானே, எழுந்திருப்பா, மனுஷன் காலில் என்ன செய்யக்கூடாது, விழுவக்கூடாது. நானும் தேவன் இல்லப்பா, நான் மனுஷன்தான். நீங்கள் எனக்கு தீமை செய்யத்தான் நினச்சிங்க, உண்மைதான், எல்லாம் செஞ்சீங்க. ஆனால் இப்போது நடந்து வருதே, எங்கெங்கோ சோறு இல்லாமல் இருக்கிறவன், பட்னியாக கிடக்கிறவன், எந்தெந்த தேசத்தில் உள்ளவன் வந்து வரானே, அத்தனை பேரை உயிரோடு காக்கும்படிக்கு எகிப்துக்கு என்ன செஞ்சாரு? முன்னமே கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? அனுப்பி வச்சிருக்காருயா. அதனால தான் நீங்களும் வந்து என்ன செய்றீங்க? தாரியத்தை வாங்கி போய் சாப்பிட்டு இருக்கீங்க. எந்திரிங்கப்பாண்ணா. தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றிவிட்டார். இந்த 3 செய்தியிலையும் உங்களுக்கு ஒரு மனிதனை கொடுத்துருக்கேன். அடுத்த செய்தியில் இன்னொரு கோத்திரத்தையே உங்களுக்கு காட்ட போகிறேன். தொடர்ச்சியாக கேளுங்க. கேட்குறதோடு விட்டுறாம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னையா அடிமைங்க, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி தடையில்லாமல் வரணும், அதற்கான தேவைகள் சந்திக்கப்பட 30 நாள் வரணும், சும்மா வராது. அதற்கான தேவைகளை சந்திக்கணும். அது மட்டும் இல்லை, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்கள், ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சி எத்தனையோ பேரை போய் பத்திரிக்கை வச்சு வாங்க வாங்க குடும்பத்தோடு வாங்க, குடும்பத்தோடு வாங்கங்கிறீங்களே, இவங்களால் வர முடியாது. ஆனால் உங்களுக்காக மனமாற ஆசீர்வாதத்தை ஜெயிப்பாங்க. நாங்களும் சேர்ந்து ஜெயிப்போம். உங்கள் வீட்டில் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், ஒரு பால் காய்ச்சிற நாள், ஒரு புது வீடு கட்டி கிரகப்பிரவேச நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தர் உங்களை ஏவினால், அதுவும் கட்டாயம் கிடையாது, விசரமாக கிடையாது, கர்த்தர் ஏவினால் நீங்கள் ஒரு நான் உணவு கொடுக்க, ஒரு உடை கொடுக்க, ஒரு ஊன்றுகோல் கொடுக்க, ஏன் இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாராவாரம் கஷ்டப்படுறோமே. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஐயோ பார்வை இல்லாதவங்க இவங்களை அங்கேருந்து வந்துருங்கன்னு சொல்ல முடியாது. முன்னையாவது பஸ்ஸுகள்லாம் நிறையா இருந்துச்சு. என்னைக்கு இப்போ போச்சோ ஃப்ரீன்னு வந்துச்சோ பாதி பஸ்ஸும் வரமாட்டேங்குது, வந்து சேர்றதும் கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் ஒரு வேனை அனுப்பி உங்களை கூட்டிகிட்டு வந்து ஆராய்ச்சி திரும்ப அந்த இடத்துலேயே போய் பத்திரமா இறக்கி விடுறதுக்கு ஒருத்தருக்கு பாரத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கவே ஒரு சின்ன காரை வச்சு கொண்டு விட முடியாது. இவங்களுக்கு சாதாரணமாக இல்லை, ஒரு வேன் 10 பேர் 20 பேர் ஏறுற மாதிரி வேனாக இருக்கணும். எத்தனையோ பேர் சும்மா நிப்பாட்டி திரும்பிங்க. கர்த்தர் மனசில் பேசுனா வந்து சேர ஜெபம் பண்ணுங்க, அவர் கொண்டு வருவார். அது மட்டும் இல்லை, நாங்கள் உதவி செய்கிறோன்னா எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, 2 வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதுதான் ஜிபே நம்பரும் ஃபோன்பே நம்பர். அதுதான் நீங்கள் ஜெப காரியத்துக்கு கூப்பிடணுன்னாலும் அதே நம்பர் தான். காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லை, வந்து பார்க்கலாமா? தாராளமாக. எங்கள் இடத்துக்கு வந்து பேசுவீங்களா ஐயா? கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டா தாராளமாக முன்னேற்பாடை சொல்லுங்கள், வாரேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே இன்றைக்கு ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற எதிர்பார்ப்பை கர்த்தர் அறிவீர். எரேமியா 29:11 படி நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்,
அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு என்றீரே. ஒவ்வொருவர் வாழ்க்கையில் சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள், நன்மைகள் நடக்கட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை, நினைவு நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தன் தகப்பனுடைய நினைவு நாள், தாயினுடைய நினைவு நாள், தன் பெற்ற பிள்ளையினுடைய நினைவு நாளை நினைக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இழந்தவர்களுக்கு ஆறுதலை கொடும். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரும்போது காண்போம் என்கிற நம்பிக்கையை கொடுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. வியாதி படுக்கையிலே கை கால் செயல்படாம, பலவீனத்தினால எழுந்திருக்க முடியாம, ஐயோ நான் வெளியே போனா கூட என்னை எல்லாரும் எலும்பு கூடு கேள்வி வர்றாங்களேன்னு சொல்லி பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களுக்காய், வாலிபர்களுக்காய், மன வளர்ச்சியற்ற பிள்ளையை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்க்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் களிப்பாய் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.